நான் ஏன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேங்க. ஆக்சுவலாக ஒரு நாள் சடனாக ஃபோன் கேலரி பார்த்துட்டு இருக்கும்போது நான் வச்சுருந்த என்னுடைய ஓல்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேங்க. அப்போ வந்து ஆக்சுவலாக என்னுடைய ஹேபிட் என்னென்னா, நான் கொஞ்சம் ஏதாச்சும் சன்செட்டாக இருக்கட்டும், சன்ரைஸாக இருக்கட்டும், சம்திங் ஏதாச்சும் ஒன்று எனக்கு அட்ராக்டிவாக நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன்னா அதை நான் உடனே கேப்சர் பண்ணுறது என்னுடைய யூஷுவல் திங்கு. ஈவன் வந்து எல்லாருக்கும் சாதாரணமாக தெரியும், பட் ஆனால் அதில் வந்து ஒரு அழகு இருக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன் எப்பயுமே. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தில் இருக்கிற அந்த காற்றுல வந்து இந்த மரம் அசையிறது, அந்த லீஃப் எல்லாம், அதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு ஆர்டிஸ்டிக்காக நான் எப்பயுமே யோசிப்பேன். அதே மாதிரி ரெயின் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரெயினையும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுப்பேன். ரெயின் வந்துச்சுன்னா உடனே நான் ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு வீடியோ எடுப்பேன். அதே மாதிரி ஆனிமல்ஸ் இருக்காங்க, கேட்டெல்லாம் சம்டைம்ஸ் ரோட்டில் போவாங்க. அப்போ அவங்கள அனிமல்ஸையும் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அதோடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எனக்கு அதெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேங்க. ஸோ நான் என்ன நினச்சேன், ஈவன் நம்ம சோஷியல் மீடியாலே தான் நம்ம எப்பயுமே ஃபுல் டைம் இருக்கோம். ஸோ பார்க்கும்போது ஸ்க்ரால் பண்ணும்போது எவ்வளோ விஷயம் வந்து ரொம்ப சிம்பிளராக பார்க்குறதுக்கு இருந்தாலும் நல்லாவே இருக்குது. ஏன் நம்ம கூட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த வந்து கேப்சர் பண்ணி போடக்கூடாது? ஒரு சம்திங் அது வந்து ஆஃப்ரிக்கா அண்டு தமிழ் டச்சோடு நம்ம அதை ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு நான் யோசித்தேங்க. ஸோ அதுக்கான முயற்சி தான் இந்த யூடியூப் சேனல். ஆனால் இனிஷியல் டைமில் கண்டென்ட்ஸ் எல்லாம் நான் வந்து ஓகே ட்ராவல் பண்ணி போடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வெளியில் போகணுன்னா அவுட்டோரில் இருக்கிற விஷயங்கள், எஸ்பெஷலி பீப்புள், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் போட்டால் மேபி ரீச் ஆகிடும் அப்படின்னு நினச்சி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் யூடியூபோடைய ஆக்சுவாலிட்டி இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டுங்க. நாம் ஒன்று நினைப்போம், பட் ஆனால் யூடியூப் வந்து கம்ப்ளீட்டாக அதோடைய மெக்கானிசம் கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகுது. ஸோ வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே நம்ம உள்ளே வந்துட்டோம். ஸோ வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்து லேர்ன் பண்ணணும், எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி வந்து இங்கே இருக்கிற மெக்கானிசம் வந்து எப்படி அது டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக அதை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு, இதுவும் வந்து ப்ரோக்ராம் தானுங்க. This way. Now, come here. சக்ஸஸோ ஃபெயிலியர் ஆகுதோ தட் இஸ் செகண்டரிங்க. லேர்னிங் தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு திங். நான் லேர்ன் பண்ணுறதுக்காக தான் மெயினாக சேனல் ஓப்பன் பண்ணுது. ப்ளஸ் வந்து இப்போ வரைக்கும் நான் வந்து டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ் வந்து உள்ளே அப்லோட் பண்ணிவிட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி வந்து அது நம்ம வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் செக் பண்ணிகிட்டு இருக்கிறேன். மேபி இஃப் எனி கண்டென்ட் இஸ் ஒர்க்கிங், நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் கண்டினியூ பண்ணிவிட்டு அந்த மாதிரி வீடியோஸ் நான் போடலான்னு இருக்கேங்க. இல்லைனாலும் ஐ டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம்ங்க. ஏன்னா என்னுடைய மெயின் மோட்டிவே பார்த்திங்கன்னா, எனக்கு நான் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக ஃபைண்ட் அவுட் பண்ணுறனோ அதை கேப்சர் பண்ணி அழகாக அதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் வேல ப்ரெசென்ட் பண்ணணும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா என்னுடைய ப்ரொஃபஷன் வந்து கிராஃபிக்ஸ் டிசைனிங், கோடிங், ப்ரோக்ராமிங், இதெல்லாம் தான் என்னோடய ப்ரொஃபஷன். அண்ட் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ஆல்சோ. ஸோ அதை வச்சுட்டு நான் என்னெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணலாம், ஸோ இதில் வந்து இது எப்படி இருக்குது, வீடியோ சரியில்லை, கண்டென்ட் வந்து சமைக்கிற வீடியோ போடுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்னு அவுட் சைட் நாய்ஸ் கூட வரலாம். பட்டு நான் யூஸ்வலாக அவுட் சைட் நாய்ஸை பற்றி பெருசாக பாதர் பண்ண மாட்டேங்க. இது என்னுடைய செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் பண்ணுறது. இது எனக்கு தெரியும் இது நான் எப்படி கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கமெண்ட்ஸ் ஒரு சஜஷன்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து ப்ளீஸ் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜென்யூனாக நான் வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் வந்து இன்னும் கரெக்ட் பண்ணிக்கிறேங்க. அதே மாதிரி எப்பயுமே ஒரு நியூ சேனல் வளரும்போது கண்டிப்பாக நிறைய சேலஞ்சஸ் இருக்குங்க. அது அவ்வளோ ஈஸியே கிடையாது. இது சேனல் மட்டும் இல்லைங்க, லைஃப்பில் எனி பிஸ்னஸ் விஷயமா இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், அது நியூன்னு வச்சுக்கோங்களேன், அது அவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி வளர்ந்து அவ்வளோ பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க இந்த மாதிரி வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் வந்திருப்பாங்க. ஸோ வந்து எப்பயுமே யாராவது நெகட்டிவ் கமெண்ட் சொல்கிறாங்க, இல்லை நெகட்டிவாக ஏதாவது சொல்கிறாங்கன்னா ப்ளீஸ் அதை எதையுமே பாதரே பண்ணிக்காதீங்க. இது நான் உங்களோட ஃப்ரெண்டாக தான் சொல்கிறேன்.
ஸோ இன்னைக்கு கம்மிங் டு த ரெசிபி, நான் வந்து சடனாக தான் ரைஸ் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்தேன். சரி ஓகே, அதை வச்சுட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி சிக்கன் ஃப்ரை பண்ணி ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஒரு குயிக்காக ஒரு ரெசிபி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி சடனாக பண்ணிகிட்ருக்கேன். அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ வந்து நான் எப்பயுமே என்னுடைய கிச்சனில் ஒரு சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ், ஒரு சட்டிலான ஒரு டேஸ்ட்டில் இருக்கிற மாதிரி ரெசிபீஸ் தான் நான் பண்ணுவேங்க. நிறைய சீசனல் க்யூப்ஸு, ஆயிலு, மசாலா அதெல்லாம் பெருசாக நான் ஆட் பண்ண மாட்டேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை தமிழ் சஃபாரி டைரிஸ் யூடியூப் சேனல். தேங்க்யூ ஸோ மச்ங்க. பாய்.